ரொம்ப ஆக்ரோஷமான ஒரு பெண்ணோட உருவம் அது. பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க, பின்னாடி யாருமே இல்லை. மறுபடியும் திரும்பி அந்த கண்ணாடியை பார்க்குறாங்க. அந்த பெண்ணோட உருவம் பக்கத்தில் நெருங்கி வந்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்குது. உடனே அந்த கண்ணாடியை தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து ஓடுறாங்க. அந்த கண்ணாடியில் தெரிஞ்ச உருவம் அந்த கண்ணாடியை விட்டு வெளியே வருது. கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வருது. பிரக்யாவோட கழுத்தை ஓடி வந்து பிடிக்குது. பிடிச்சி என்ன சொல்லிச்சு தெரியுமா? இது என்னோட கண்ணாடி, நீ எதுக்கு இங்கே கொண்டு வந்த? காலையில் அவங்க கணவர் வீட்டுக்கு வந்ததும் இந்த விஷயத்த சொல்கிறாங்க. முதல்ல அவங்க கணவர் இதை நம்பாமல் சிரிச்சிட்டு இருந்திருக்காரு. அப்புறம் என்னாச்சுன்னு தெரியல. சரி வா, அந்த கடைக்கு போகலாம், நம்ம அந்த கண்ணாடியை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்புறாங்க. அந்த கண்ணாடியை எடுத்துக்கிட்டு கடைக்காரர்கிட்ட சொல்கிறாங்க, இந்த கண்ணாடி வேண்டான்னு. கடைக்காரரோ, காசெல்லாம் கொடுக்க முடியாதுமா, காசு வேண்டானா நீங்களே வச்சுக்கோங்க இவங்க சொல்கிறாங்க. கடைக்காரருக்கு ஒன்றுமே புரியல. அதை வாங்கி உள்ளே வைக்கிறாங்க. அப்படியே முணுமுணுக்கிறாரு. எதுக்கு இந்த கண்ணாடியை வாங்கிட்டு போகிறவங்க எல்லாரும் ஒரு வாரத்துக்குள்ளேயே திரும்ப நம்மக்கிட்ட வந்து கொடுத்துட்றாங்க அப்படின்னு ஒன்றும் புரியாமல். உங்களுக்கு புரியுதா? இந்த உலகத்தில் நல்ல சக்தின்னு ஒன்று இருந்ததுன்னா கண்டிப்பாக கெட்ட சக்தியும் இருக்க தான் செய்யும். நம்ம எதுக்கு கடவுளை கும்பிட்றோம்? எந்த ஒரு கெட்டதும் நம்மளை அண்டாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக தானே. அப்போ கெட்ட சக்தின்னு ஒன்று இருக்குன்னு தானே அர்த்தம் அதுக்கு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், முடிஞ்சால் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்.